Hi, hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இதுக்கு இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். இன்றைக்கி ஒரு 4 o'clock வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு, அதாவது நம்ம சேனல் வச்சுருக்கிறவங்க அவங்களாம் எப்படி க்ரீட்டிங் கார்டு மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத சொல்லலான் இருந்தேன், அதாவது கொடுக்கலான் இருந்தேன். அந்த வீடியோ வந்து அதாவது அந்த இது வந்து ஒருத்தர் நான் ஆயுத பூஜைக்கு போட்டிருந்தப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இன்னொன்று பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டெம்ப்ளேட் எல்லாமே சூப்பராக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், நீங்கள் பர்சனலாக கூட எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யூடியூப் சேனல் இல்லாமல் இன்ஸ்டா சும்மா நார்மலாக ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிற மாதிரி கூட ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத போகலாம். இங்கே கொஞ்சம் நாய்ஸ் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னோட லவ்பெட்ஸ் கத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நாய்ஸ் சவுண்டு கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் எந்த ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம்னா பிக்சல் லேப். ரொம்ப ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், இல்லை போட்டிருக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம பிக்சல் லேப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தானே இருக்கும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை. மேலே 3 டாட் கொடுத்து யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு போகும். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அதாவது நான் செலக்ட் பண்ணுற எல்லா இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த மெட்டீரியலுக்குள்ள அந்த ஒரு பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிங்கன்னா எல்லாமே டவுன்லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதை டபுள் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹாப்பி தீபாவளி அவ்வளோதான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிவிட்டு VK ஸ்டுடியோ அப்படின்னு மட்டும் கீழே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இது வந்து ஆப்ஷன்ஸ்குள்ளே கீழே இருக்கும்ல, அதுக்குள்ளே போய்ட்டு ஃபாண்ட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபாண்ட் இந்த ஃபாண்ட்டே உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு கீழே அப்படி முன்னாடி போனீங்கன்னா 500+ ஃபாண்ட் இருக்கும், அதில் தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய்ட்டு இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு போகும். அதில் நீங்கள் உங்கள் சேனல் லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் அப்படி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. PNG-யாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. க்ராப் பண்ணுறது இதில் க்ராப் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணி இந்த ஒயிட்டை மறைச்சிட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். இது வந்து ஒரு டெம்ப்ளேட். இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். இது வந்து ஒரு டெம்ப்ளேட், ஈஸியாக தான் இருக்கும். இந்த லோகோ வச்ச இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் எதாவது கவிதை எழுதுறதா இருந்தால் எழுதி இந்த இடத்துல மேலே குவைட் எழுதுறதா இருந்தால் எழுதி வச்சு அனுப்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே 3 டாட் கொடுத்து யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு கொடுத்து அடுத்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறேன்னா அப்படியே வச்சுட்டு அந்த லோகோவை மட்டும் சைஸ் மட்டும் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால இப்படி வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் இருக்குல்ல, அது வந்து அதாவது டெக்ஸ்ட்டு, அது வந்து கலர் இதில் தெரிய மாட்டேது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக கலர் உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ப்ளூ கலர், க்ரீன் கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும், ஆனாலும் இதில் தெரிய மாட்டேங்குது. போட்டுட்டு அந்த ஸ்ட்ரோக்கு, ஷேடோ அதெல்லாம் ஆன் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா அது இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து தெரியும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தெரியுது பாருங்கள். இது ஒரு இதில் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து, அதாவது இதில் ப்ளஸ் சிம்பிள் இல்லை, கீழே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு இம்போர்ட் ஆப்ஷன் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். இதில் வந்து 3 விதமான இமேஜ் இருக்கும். இது ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று. இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த எரேஸ் கலர்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலர் ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வச்சிட்டிங்கன்னா இனிமேல் வீடியோ, அதாவது இமேஜ் அந்த டெம்ப்ளேட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி இம்போர்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இன்னொரு இது இருக்குது, இந்த டெம்ப்ளேட்குள்ளே போய்ட்டு இதை வந்து இந்த இடத்துலேயே அந்த கீழே இருக்கிற பேக்ரவுண்டை மட்டும் ஷேடோ அதை அந்த க்ராப் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் மார்க்கை க்ராப் பண்ணிவிட்டு திருப்பி எரேஸ் கலருக்குள்ளே போயிட்டு அந்த கலரை எனேபிள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேணுங்கிற இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் பேப்பர்லாம் கீழே வர மாதிரி இருக்கும். இது மாதிரி 3 கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டெம்ப்ளேட் பார்க்கலாம். அடுத்த டெம்ப்ளேட் இது தான். இந்த டெம்ப்ளேட் நான் ஜஸ்ட்டு வச்சுட்டு இந்த கலர் பேப்பர் கூட நம்மளுக்கு இதுக்கு வேண்டாம். இந்த லோகோ வந்து கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் இந்த இதில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 3rd டெம்ப்ளேட். அடுத்து 4th டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இதுதான் 4th டெம்ப்ளேட். ஜஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து லோகோ வந்து நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை, இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் கலர் வச்சிங்கனாவே உண்மையுமே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. இதில் மேலே இந்த இடத்துல வச்சுட்டு வேறு ஏதாவது நீங்கள் கீழே டைப் பண்ணுறதா இருந்தால் டைப் பண்ணிக்கலாம். உண்மையுமே நீட்டாக இருக்கும். இது வந்து அழகாக இருக்கும், நீட்டாக சிம்பிளாக இருக்கும். இந்த இடத்துல கீழே வந்து நீங்கள் வேறு ஏதாவது தமிழில் டைப் பண்ணுறதா இருந்தால் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதுவும் நல்லா
இது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் மட்டும் வர மாதிரி இருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். கொஞ்சம் அதான் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ரொம்ப சலிக்காத மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து ஒருத்தர் ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருந்தார், ஆயுத பூஜைக்கு நான் எடிட் பண்ணி போட்டதா. அதனால தான் இந்த இது தீபாவளிக்கும் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும், அதாவது தவறாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து கீழே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரே பேக்கேஜாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.